வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, அதுவும் ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கிற வறுக்காத ரவை நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக இருக்கிற ரவை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ 2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பையும் ஒரு மிதமான தீயிலேயே வச்சுட்டு, இப்போ நான் வறுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாக அந்த மாதிரி இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எடுத்து உதுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைஸாக இருக்கிற மணல் உதிர்ந்து எப்படி கொட்டுமோ அந்த அளவுக்கு வறுக்கணும். தீயை மட்டும் குறைஞ்ச தீயிலே வச்சு வறுக்கணும். ரொம்ப அதிக தீயில் வச்சு வறுத்தாலோ இல்லை அடிகனம் இல்லாத பாத்திரத்தில் வறுத்திங்கனாலோ சட்டுன்னு நமக்கு ரவை சிவப்பாயிடும், அதாவது கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஒரு 4 நிமிஷமாக கைவிடாமல் மிதமான தீயிலே இந்த மாதிரி வறுத்தோம் அப்படின்னா நைஸாக இருக்கிற மணல் மாதிரி உதிர்ந்து வர மாதிரி வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சதுக்கப்புறமா இதை நைஸாக நம்ம பவுட்ராக்க போகிறோம். இப்போ ஒரு நல்ல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால மிக்சியிலேயே பொடியாக்கிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய கிலோ கணக்கில் செய்கிறீங்க அப்படின்னா மில்லுலேயே நீங்கள் சர்க்கரையும் ரவையும் வறுத்து கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக பவுடராக்கி கொடுத்துருவாங்க. அது நம்மளோட விருப்பம் தான். 2 கப்புங்கிறனால நமக்கு ஏற்ற மாதிரி. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரவா லட்டு நரன்னு இருந்தால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடியாக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓரளவு நைஸாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு சர்க்கரையை நம்ம பொடியாக்கிக்க போகிறோம். நம்ம 2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நான் 1.25 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக இருந்தால் பிடிக்கும்னா 2க்கு 2 கப் சர்க்கரை அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதிலேயே ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இதையும் பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ இதை 2த்தையுமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும். அதுக்காக சல்லடையில் நமக்கு அந்த 2வது சைஸ் இருக்கும் இல்லையா, 3 தட்டு கொடுப்பாங்க. அதில் நடுவில் அதாவது கொஞ்சம் சன்னமாக ஓட்டாயாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா சலிச்சிட்டோம் அப்படின்னா 2மே ஈவனாக நமக்கு கலந்து வந்துடும். இதுக்கப்புறமா இப்போ உருண்டைகள் உருட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பாதி நெய்யும் பாதி பால் வச்சும் பிடிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் மாதக்கணக்கில் லட்டு வேணும்னா நெய்யிலேயே தான் நம்ம உருக்கி ஊற்றி நம்ம உருண்டைகளாக உருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ண முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை. இது 2மே கொஞ்சம் செவந்து நம்ம உலர் திராட்சை நல்லா உப்பலாக வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம வறுத்து வச்சு பொடியாக்கி வச்சுருக்கிற ரவை சர்க்கரை மேலே இதில் ஊற்றிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நெய்யிலே உருட்ட போகிறீங்க அப்படின்னா அப்பப்போ காய்ச்சி ஒரு பக்கமாக ஊற்றிக்கிட்டே போய் உருண்டைகளாக உருட்டணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெய்யில் ஊற்றுனதை ஃபுல்லாக கலந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால், இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓரமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக ஒரு ஓரத்துலேருந்து நீங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேராக ஆக இறுகி உங்களுக்கு நல்ல சாஃப்டான ரவா லட்டு கிடைக்கும். பட் இந்த மாதிரி பால் ஊற்றி நீங்கள் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நாளைக்குள்ளே தீத்தரணும். இது மாதக்கணக்கிலலாம் சாப்பிட முடியாது. உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிட போகிறோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறையா நாள் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கரண்டியில் நெய்யை காய்ச்சி இந்த மாதிரி பால் ஊற்றுற மாதிரி ஒரே பக்கமாக ஊற்றிட்டே போய் உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரவா லட்டு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் ரவை 2 கப் சர்க்கரைக்கு 19 லட்டு நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.